எப்படி இருக்கீங்க? எங்க அம்மா செய்ற தேங்காய் பால் குருமாவும், ஆப்பம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வீக்கெண்ட் வந்த உடனே எங்க அம்மா ஃபர்ஸ்ட் ஆப்பம் மாவு அரைச்சுட்டு வீட்லயே அரைப்பாங்க. அதுக்கு எனக்கு தேங்காய் பால் குருமா செஞ்சு குடுத்தாங்க. என்னோட ஃபேவரெட் அது. ரொம்ப நல்லா செய்வாங்க எங்க அம்மா. ரொம்ப ஈஸியாவும் செய்யலாம். தேங்காவ நல்லா அரைச்சு அதுலேருந்து பால் எடுத்துக்கணும். இப்போ ஒரு கடாய் வச்சு எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமா பட்டை, லவங்கம் போட்டு கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம், கொஞ்சமா கருவேப்பிலை. இந்த குருமாக்கு வெறும் பச்சை மிளகா தான் சேர்ப்பாங்க. அதனால ஒரு 3, 4 பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டாங்க. அதோடய கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா வதக்கிட்டாங்க. அதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டாங்க. இந்த குருமாக்கு கொஞ்சமாக வெஜிடபிள் சேர்ப்போம். ஒரு கேரட், ஒரு 3 பீன்ஸு, ஒரு உருளைக்கிழங்கு, அதோட கொஞ்சமாக பச்சை பட்டாணி சேர்த்து குக்கரில் ஒரு விசில் வச்சு எடுத்துடுவாங்க. அதை நல்லா மசிஞ்சிட்டு அந்த குருமாலே சேர்த்து கொஞ்சம் நல்லா கொதிக்கிடுவாங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கொதிச்சக்கப்புறமா லாஸ்ட்டாக தேங்காய் பால் ஊற்றணும். தேங்காய் பால் ஊற்றினதுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிடணும். அது மேலே கொதிக்க விடக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆப்பம் எனக்கு தான் எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்தாங்க. ஸோ அந்த ஆப்பம் நல்லா இந்த தேங்காய் பால் குருமா ஊற்றிட்டு சாப்பிடுவாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு.